புதிய ஒப்பந்த முறையை கண்டித்து இரண்டாவது நாளான வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களுடன் நமது நாமக்கல் செய்தியாளர் காதர் பாஷா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்மண்டல லாரி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களை உள்ளடக்கிய கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது தங்களுக்கு டெண்டரில் முழுமையாக பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக லாரி உரிமையாளர் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், இப்போ கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. ஆமா, இது எதனால, என்ன காரணம் சார்? இல்ல, போன டெண்டரை விட இந்த டெண்டர்ல 1500 வண்டி கம்மி பண்ணிருக்காங்க, கம்மியா கேட்டிருக்காங்க. இப்ப வெரிஃபிகேஷன் பண்ண வண்டிக்கும் இப்ப உடனே எடுத்துக்கும் கூடாது அப்படின்றாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அதை கேட்டுதான் இப்ப வேலை நிறுத்தம் பண்ணிருக்காங்க. அது எத்தனை லாரி அந்த மாதிரி இருக்குது சார்? 1500 வண்டி டோட்டலா எல்லாமே நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க வண்டி எங்கேயும் ஓட்டுறதுக்கு போறது இல்லை? இல்ல, போறது இல்ல, நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நேத்துல இருந்து நிப்பாட்ட சொல்லிட்டாங்க, நிப்பாட்டியாச்சு. இப்போ எத்தனை வண்டிக்கு அந்த மாதிரி கொடுக்கணும் பணியான? 1500 வண்டிக்கு கொடுக்கணும். அதனால இப்போ கேஸ் தட்டுப்பாடு ஏதாச்சும் ஏற்படுமா? கண்டிப்பா ஏற்படும். 3 நாள் வரைக்கும் தட்டுப்பாடு ஆகாது. 4ஆவது நாள்ல இருந்து தட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நம்மிடையே தெரிவித்துள்ளார். உடனடியாக எண்ணெய் நிறுவனங்கள் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.